கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் சுத்திகரித்தல் என்பதை குறித்து பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக வேதத்திலே வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே, ஆனால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு 12 மாதங்கள் இருக்கிறது. 12 மாதத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் ஒவ்வொரு மாதத்திற்கும் இருக்கிறது. கவனிகள், இந்த மாதம் என்பது சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம், சுத்திகரிப்பின் மாதம். ஏனென்று சொன்னால், மனிதனை சீரும் சிறப்புமாய் சிருஷ்டித்தார். பாவத்து நிமித்தமாய் சீர்கெட்டு போனான். சீர்கெட்டு போன மனிதனை சீர்படுத்துவதற்காக இயேசு வந்தார். அவனை சீர்படுத்துவதற்காக கல்வாரி சிலுவையிலே கடைசியாக அவர் செய்த ஊழியம், சிலுவையை சுமந்து கொண்டு சென்று நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நல்ல கவனிகள், வேதம் சொல்கிறது ஏன் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எப்படி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நிறைய கேள்விகள் இருக்கிறது. கவனிகள், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த பிற்பாடு ஒரு நாள் இந்த உலகத்திலே நாம் நிச்சயமாக மரிப்போம், அல்லது இயேசு வருகை சீக்கிரமாக இருந்தால் நேரடியாக மறுரூபமாகி செல்வோம். நாம் மரிப்போமானால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு 2 இடங்கள் தான் இருக்கிறது. ஒன்று மேலே பரலோகம், இன்னொன்று கீழே பாதாளம். பரலோகம் என்பது ஒரு புனித ஸ்தலம், அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமானால் நாம் பாவமற்றவர்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், அதாவது பாவத்திலிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் மட்டுமே நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரை, திரை, பிழைகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் இயேசு தம்முடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரித்து நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்யும்படிக்கு சித்தம் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த மாதம் தற்பரிசோதனை செய்து, நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து, நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, இயேசு ரத்தத்தின் மூலமாக சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் கிட்ட நெருங்கி சென்று அவருடைய இரக்கத்தை பெறவும் அவருடைய சகாயத்தை அடையுமாக இந்த மாதத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே வாழ்க்கை அர்ப்பணிப்போம், நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வோம், ஆலயத்துக்கு செல்வோம், உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்வோம். நிச்சயமாய் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு மிகுந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். ஆமென். பிதாவே, நாங்கள் செபிக்கிறோம், இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கிருபையும் சமாதானம் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.